குடி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பணப்பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மாட்டி அடிமைத்தனத்தில் மாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரிலீஸ் பண்ணுறாரு. விடுதலை ஒன்று. இந்த சுவிசேஷம் வந்து அவர்களை என்ன பண்ணுது? இந்த சுவிசேஷத்தை கேட்டு, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை பாருங்கள். இதை வந்து கேட்குறீங்க, கேட்கும்போது என்ன ஆகிறது? அப்படி லாக்டப்பாக இருக்கிறவங்க, சிறைப்பட்டவர்கள்லாம் விடுதலை ஆகிறார்கள். இதை விசுவாசிக்கும் போது அவுத்து விட்டது போல அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். அடுத்தது பாருங்கள், குருடருக்கு பார்வையை. குருடர்னா வெறும் கண்ணு தெரியாதவங்களுக்கு இல்லை, அதை விட இன்னும் என்னன்னா வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். கண் இருந்தும் குருடர்களை போல அநேகர் இருக்கிறார்கள். கண் இருந்தும் அவர்களுக்கு பார்வை இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் பேதைகளாக இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசு ஜனக்கூட்டத்தை பார்த்தபோது மனதுருகினாராம். ஏன் மனதுருகினார்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறதில்ல, கூட்டம் கூட்டமாக. இங்கே ஒரு ஆள் வந்திருக்கா, ஆறு பின்னால் ஆன்னு போகிறதெல்லாம். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்தால் அவர் பின்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே விடுதலை இருக்குது, என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, கடவுள் என்ன வச்சுருக்க ஒன்றும் தெரியல பாருங்கள். அப்படியே இந்த ஆடு மாடு மாதிரி மந்த மந்தையாக அங்கேயும் இங்கேயும் பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. ஆவிக்குரிய போதனையை கொடுக்க ஒரு ஆள் இல்லை, வழிகாட்ட ஒரு ஆள் இல்லை, ரட்சிப்பின் மார்க்கத்தை காண்பிக்க ஒரு ஆள் இல்லை, நல்வாழ்வுக்கு வழியை அறிவிக்க ஒரு ஆள் இல்லை. கண் தெரியாத குருடர்களை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள், திக்கற்றவர்களை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி. அப்போ லிஸ்ட்டில் என்னென்னலாம் வருது பாருங்கள். பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை. வாழ்க்கையில் க்ரஷ்டாக இருக்கிறாங்க சிலர். க்ரஷ்டுன்னு சொன்னால் அப்படியே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறார். வாழ்க்கை வந்து 1000 துண்டுகளாக உடைந்து விட்டது. நொறுங்குண்டவர்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ பேரை. வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாகி விவாகரத்து பெற்று, அதை பெற்று, இதை பெற்று, எல்லா பிரச்சனையும் பெற்று பாருங்கள். அப்படியே வாழ்க்கை சின்ன பின்னமாகி உடைந்து போய் ஒன்றும் இல்லாமல் அப்படியே 1000 சுக்கு நூறாக கிடக்குது பாருங்கள். இவர்களுக்கு தான் சுவிசேஷம். இவர்களுக்கு தான் சுவிசேஷத்தை சரியாக பண்ணால் இந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி வாஸ்தவம் பாருங்கள். தரித்திரர், இருதயம் நொறுங்குண்டவர்கள், எல்லா விதமான சிறையில் ஆகப்பட்டு வெளியே வர முடியாமல் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஆடு மந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பேதைகளாக இருக்கிறவங்க, ஒன்றும் வழி தெரியாமல் இருக்கு குருடரில் போல் இருக்கிறவங்க, அப்புறம் நொறுங்குண்டவர்கள், வாழ்க்கையில் இடிந்து போனவர்கள், ஒன்றுமில்லாமல் போனவர்கள், இவர்களெல்லாம் கூட்டமாக வந்து கேட்க ஆரம்பிப்பார்கள். ஹலோ, இவர்களுக்கு தான் நற்செய்தி. நற்செய்தி யார்? இப்படிப்பட்டவர்களுக்கு. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? சரீர பிரச்சனை இருக்குது, மன பிரச்சனை இருக்குது, ஆவிக்குரிய பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. சுவிசேஷத்தில் எவ்வளோ அடங்கி